Hello students, welcome to Curious Science Minds channel. So in the video la nama standard 8th science physics la chapter number 2 force and pressure chapter la book back exercises Roman letter 5 complete the analogy பார்க்க போறோம் page number 20 ல இருக்கிற exercises. Okay, so there are two questions இருக்கு. இந்த ரெண்டு கொஸ்டினை பார்க்கலாம். First one பாருங்க, knot in a thread is dash friction, ball bearing dash friction. அதாவது நாட் இன் அ த்ரெட் என்ன ஃப்ரிக்ஷனில், நமக்கு ஃப்ரிக்ஷனில் ரெண்டு டைப்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அடுத்தது ரோலிங் ஃப்ரிக்ஷன்ஸ். இந்த ரெண்டில் ஒன்று தான் வரும். ஓகேவா? ஸோ நாட் இன் அ த்ரெட் கண்டிப்பாக ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ இது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அப்படியே தான் நம்ம நாட் போடுவாங்க. பால் பியரிங் அப்படியே ரோல் ஆகிக்கிட்டே இருக்குமா, அது ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸோ பால் பியரிங்கில் இருக்கிறது ரோலிங் ஃப்ரிக்ஷன் அண்ட் நாட் இன் அ த்ரெட் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அவ்வளோதான். ஓகே, செகண்ட் ஒன் பாருங்கள், downward force it experience weight, upward force offered by liquid. ஸோ லிக்விடில் அப்வர்ட் ஃபோர்ஸ், இங்கேருந்து நம்ம எதாவது தூக்கி போடணும், ஒரு ஃபோர்ஸ் மேலே தள்ளும். கரெக்டாக? இந்த ஃபோர்ஸுக்கு என்ன நேம்னு கேட்டிருக்காங்க. அந்த ஃபோர்ஸோட நேம் என்ன அப்படின்னா பயாண்ட் ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸு? பயாண்ட். ஸோ பயாண்ட் ஃபோர்ஸ் தான் அப்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆன் அ லிக்விட். ஸோ லிக்விடில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற அப்வர்ட் ஃபோர்ஸ் என்னது அப்படின்னா பயாண்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், பால் பியரிங், ரோலிங் ஃப்ரிக்ஷன். டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வெயிட்டு, அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆஃபர்ட் பை லிக்விட் வந்து பயாண்ட் ஃபோர்ஸ். தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 6th ஆல்ரெடி நியூமரிக்கல் ப்ராப்ளம் நம்ம பார்த்துட்டோம். நவ் லெட் அஸ் மூவ் ஆன் டு ரோமன் லெட்டர் 7th ஒன். Consider the statements given below and choose the correct option. Okay, this is very very important one. Assertion and reason. அசர்ஷன் அண்ட் ரீசன் அப்படின்னா கொஸ்டின்ஸ் தான் பார்க்குறதுக்கு பிக்காக இருக்கும். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், அசர்ஷன். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அது கரெக்டாக ஃபால்ஸான்னு தப்பான சொல்லணும். அவ்வளோதான். ஷார்ப் நைவ்ஸ் ஆர் யூஸ்ட் டு கட் த வெஜிடபிள்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஷார்ப் நைஃபை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், வெஜிடபிளை கட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கட் பண்ணலாம். ட்ரூ. ஏன் ஷார்ப் நைஃபை யூஸ் பண்ணுறோன்னா, ஷார்ப் நைஃப் எக்ஸட் மோர் ப்ரெஷர். அதாவது நம்ம ஷார்ப்பாக இருந்தது அப்படின்னு நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். லைட்டாக டச் பண்ணாலும் அதை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம், கட் பண்ணிடலாம். ஸோ த ஸ்டேட்மெண்ட்டும் ரீசனும் கரெக்டு தான், அதுவும் ட்ரூ தான். அப்போ நம்ம கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் ஏ பாருங்கள், போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ரெண்டுமே ட்ரூ தான், ஆனால் ரீசன் எப்படி இருக்குது, கரெக்ட் எக்ஸ்பிளன், இதுக்கு தகுந்தாப்பு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ஷார்ப் நைஃபால் ஈஸியாக கட் பண்ண முடியுது அப்படின்னா, இட் எக்ஸிஸ்ட் மோர் ப்ரெஷர். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நமக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ ஏ அப்படின்னா என்ன அப்படின்னா, போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? செகண்ட் ஒன் பாருங்கள், அசர்ஷன். என்ன அசர்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ராட் ஸ்ட்ராப்ஸ் ஆர் யூஸ்ட் இன் பேக்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. பேக்கில் வந்து ப்ராட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக பேக்கில் வந்து ப்ராட் ஸ்ட்ராப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ த ஆன்சர் வந்து ட்ரூ தான். நம்ம ஸ்கூல் பேக்லாம் பார்த்துருக்கீங்க, அந்த ஸ்ட்ராப்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராடாக இருக்கும். ஓகே. ரீசன், ப்ராட் ஸ்ட்ராப்ஸ் லாஸ்ட் ஃபார் லாங். அந்த மாதிரி ப்ராட் ஸ்ட்ராப்ஸ் இருக்கிறதுனால நல்லா லைஃப் வரும் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக? அப்போ இதுவும் நமக்கு ட்ரூ தான். ஆனால் இப்போ நீங்கள் பாருங்கள், அதாவது எதுக்காக பேக்கில் வந்து ப்ராட் ஸ்ட்ராப்ஸ் வச்சுருக்காங்க, லைஃப் நல்லா வரணுமா அப்படின்லாம் இல்லை. ப்ராட் ஸ்ட்ராப்ஸ்னால் ஏரியா இன்க்ரீஸ் ஆனால் அதில் அப்ளை ஆகிற ப்ரெஷர் வந்து கம்மியாக ஆகும். அந்த ரீசனுக்காக தான் பேக்கில் வந்து ப்ராட் ஸ்ட்ராப் வச்சுருக்காங்க. ஓகேவா? லாஸ்ட் ஃபார் லாங்குக்காக இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆப்ஷன் பி பாருங்கள், போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ பட் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். எல்லாமே ட்ரூ தான், ஆனால் இது எப்படி இல்லை, இதுக்கேற்ற மாதிரி இந்த ஆன்சர் இல்லை. ஸோ அப்போ செகண்ட் ஒன்னுக்கு நம்ம ஆப்ஷன் பி போயிடலாம். ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன் பாருங்கள், கொஸ்டின் போயிடலாம். அசர்ஷன், வாட்டர் ஸ்ட்ரைடர் ஸ்லைட்ஸ் ஈஸிலி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். கண்டிப்பாக அதனால தான் அதுக்கு பேர் வாட்டர் ஸ்ட்ரைடர், ஈஸியாக போயிடும். ஸோ இது ட்ரூ தான். வாட்டர் ஸ்ட்ரைடர் எக்ஸ்பீரியன்ஸ் லெஸ் பயாண்ட் ஃபோர்ஸ். இதுவும் நமக்கு என்ன தான், லெஸ் பயாண்ட் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் அதில் ஈஸியாக என்ன பண்ண முடியுது, மூவ் பண்ண முடியுது. இதுவும் ட்ரூ தான். ஓகேவா? ஆனால் லெஸ் பயாண்ட் ஃபோர்ஸால் மட்டும்தான் இது போக முடியுதா அப்படின்னா இல்லை. இட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அர்த்தம், மெயினாக சர்ஃபேஸ் டென்ஷனால் தான் என்ன ஆக முடியுது,
இதால் ஈஸியாக போக முடியுது. ஓகேவா? ஆக்சுவலாக இது பயான் ஃபோர்ஸ் கிடையாது, சர்ஃபேஸ் டென்ஷன் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஆனால் இதுவும் கரெக்டு தான், பட் எக்ஸாக்ட் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா அது சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கும் கரெக்ட் ஆன்சர். போத் அசெஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ, பட் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசெஷன். ஸோ இதுதான் கரெக்டு, ஆனால் இது கரெக்டான ஆக்டான ஆன்சர் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு நம்ம என்ன போடணும்? பி. ஸோ தேர்ட் ஒன்னுக்கும் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். கிளியர் சில்ட்ரன்? ஸோ இதோ ரீட் பண்ணுங்கள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.